சூழாயுதம் கொண்ட யமதூதர் வந்து சூழ்ந்து கொண்டார் வெற்றி வேலாயுதா என்று கூப்பிடும் இந்த வேலை தண்ணில் மாலாத தோகை மயில் ஏறி மயில் விட்டு கீழறங்கி முன்னிரு காலால் நடந்து வர வேண்டும் எங்கள் கந்தப்பதுரையே. சொல்ல முடியாது அம்பாள் நகராட்சி இருக்கின்றார் பத்தியா, இளைய மகனா இருக்க முடியாத முருகப்பெருமானுடைய பேர். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய புகழ் ஓங்க வேண்டும், அந்த அம்மனுடைய புகழ் ஓங்க வேண்டும். அப்படி என்பதற்காகவே கந்த புராணத்திலே ஒரு பாகம் ஏன் இந்த ஊராருடைய அபிப்பிராயப்படியும் உமையத்தாருடைய அபிப்பிராயப்படியுமாகவே கந்த புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கும்படியான பயங்கராசூரன் பாலசுப்ரமணியன் சண்டை என்னும் கவிதாமணி சூடாமணி திருக்கல்யாணம். சுருக்கமா சொன்னா மாத்தாந்தாய் கொடுமை. ஓஹோ, மாத்தாந்தாய் கொடுமை. ஆமா, இந்நாடகத்தை எங்கள் சிற்றறிவுக்கு எத்தியவாறு நடத்த முன்னுள்ளோம். நாடகத்திலே எவ்விதமான குற்றங்கள் இருந்த போதிலும் தங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளைகள் தவறு செய்தார். எப்படி ஈத்து போட்டு குத்துறீங்களோ அது பேர் மொத்த பேர் குத்துனா ஓரடி அடித்து ஆடா என்று முத்தமிட்டு எப்படி ஆட்கொள்கிறீர்களோ அதே போல் இந்த நாடக பிள்ளை 16 பேர் காக்க வேண்டும் என்று இரு கரம் கொண்டு வணங்குகிறேன். அடியோ நடக்கும் இந்த நாடகத்திலே கலாவை இருக்க முடியாது. அதோ மனித கலாப்படி ஆண்டு வரக்கூடிய மாசிராமன் தப்ப அந்த விடாமல்
ஒருவன் மனதாளி கலகர சுந்தர பெருசாளி ஊசி போடுவது நங்கம்மா நங்கம்மா நடந்து வரும்பொழுது என்ன நடம் நடக்குது? வாடா, என்ன நடம் நடக்குது? ஐயா வாடா. ஐயா துணி மகாராஜா. யாரு? துணி மகாராஜா. சரி, என்னடா சரி? ஐயா மகாராஜா வணக்கம். வணக்கம் தனக்கழகு. வரும் பொருள் உரைத்தல் மந்திரி கிழக்கு. தப்பா சொல்றேன். யாரு? தப்பா சொல்றேன். யாரு? என்னையா? வணக்கம் தனக்கழகு. வாந்தி எடுப்பது உன் பொண்டாட்டி கழகு. என்ன பொண்டாட்டி? வணக்கம் தனக்கழகு. வரும் பொருள் உரைத்தல் மந்திரி கிழக்கு. ஓ மந்திரி கிழக்கு. ஒரு ராஜா வராருனா ஆமா வாசிப்படி காக்கிற நாயினி. அப்ப நான் சொல்றேயா? வாசிப்படியில காவல் காக்கக்கூடியவன் காவலன் வரக்கூடியவர்களுக்கு வணக்கம் செய்து கொண்டு வந்தன வழிபாடு செய்யணும். ஒரு மன்னன் வருகிற பொழுது வணக்கம் ஐயா வாங்க வந்தன வழிபாடு செய்யத்தான் உன் வேலை. மகன் என்னவோ கொண்டு போட்டுருவோம் மகாராஜா. மீன் வார்த்தை இடமில்லை. ஆமா இடமில்லை. ஊரு புதிய ஊர் எனக்கு. ஆமா ஆமா. சபையை பார்த்தியா? நீ சப்புன்னு பாக்கல. அந்த பழக்கமே என்கிட்ட கிடையாது. அந்த தேவடியா பையா சபையை பார்த்தியா? ஓ அப்படிகள் மகாராஜா. இங்க குடி இருக்குது. இந்த சபையை பார்த்தியா? ஐயா மகாலட்சுமி கடாசி சபை. ஆற்ற சபை 101. ஆமா 1000ல் 1ஆம் புலவர். ஆமா புலவர். கற்றோர் கற்றோர் கருணையுற்றோர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் பெற்றோர். இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆமா நம் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். நம்மை பெற்றோர் உண்மைதான். நம்ம தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். ஒப்பானவர்கள் கல்வியை கற்ற கிடைவார்கள். எப்படி? ஆமா என்ன ஊருது? என்ன வருங்க ஐயா புல்ற மச்சான் வந்து ஊர் பேர் அப்படியே கேட்கறது. அதான் புல்ற மச்சான். ஏய் எல்ராம்பட்டு. எல்ராம்பட்டா? எல்ராம்பட்டு அந்த பக்கம். அங்கே ஆடிட்டு இல்ல. இந்த கிராமத்தினுடைய பெயர் எல்ராம்பட்டு. ஓ எல்ராம்பட்டு. இந்த எல்ராம்பட்டு கிராமத்தில் இன்றைய தினத்தில் குடியிருக்கிற சபை தம்பி யாருக்காக குடியிருக்குது? ஐயா அது கேக்குறியா? சொன்னாடி மட்டும் அதோ மணியரசு குப்பை சேர்ந்த கம்பெனி வாதியார் பிரகாஷ் அண்ணன் வயசுக்கு வந்துட்டார். ஐயா வீட்டுக்கு முன்னாடி தூரம் அவதான் வயசுக்கு வர மாதிரிக்கிறா. அவன் வயசுக்கு வரதுலாம் கிடையாது. அன்னைக்கு ஏதோ பாத்துக்கலாம். ஆமா ஆமா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அகிலாண்ட கோடி அங்கயார் கண்ணி அகிலாண்ட கோடி ஆதிசிவன் புதல்வன் அங்கயார் கண்ணினுடைய புதல் ஆறுமுக கடவுள். அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து சாமி வீதி விழா கொண்டு வந்து வீதி விழா சிறப்பாக நாடகம் நடத்த வேண்டும். அதோடு விட்டு போதாது. அண்ணவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அவர் புகழை பாட வேண்டும். இந்த ஆறுமுக கடவுளால என்ன நடக்கும், எப்படி எல்லாம் நடக்கும் அப்படி என்று அவர் புகழை பாட வேண்டும். அதற்காக நாடகம் நியமித்து வச்சுக்கிறாங்க. முருகப்பெருமான நினைச்சு இன்றைய தினத்தில் ஆட வேண்டும். என்ன பாடு அப்படியாற்பட்ட நாடகத்திலே முதலாக
தர்பாராய் வந்திருக்கிறேனே எந்நாட்டுக்கு அரசன் என்னுடைய விளக்கம் ஏதாவது உங்களுக்கு ஐயா ஓ மந்திரி எனக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு விவரமா தெரிய வேண்டும். அதனால் சொன்னால் மறுவிளக்கம் மக்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும். இந்த மணிநகராபுரியை யாரோ மணிநகராபுரி பட்டணம். ஓ மணி நல்ல பிள்ளைங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், தூத்தில் தெரியும். கெட்ட வார்த்தை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னேன். நம்முடைய கலைக்கு மரியாதை எப்படி கொடுப்பாங்கன்றத அவங்க முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த மணிநகராபுரி பட்டணம் மாசிலா மன்னன் என்னுடைய பெயரோ என்னுடைய நாடோ மணிநகராபுரி பட்டணம். என்னுடைய பெயரோ மாசிலா மன்னன். என்னுடைய மனைவி பெயர் தெரியுமா? மணிமேகலை. நாடு பொருத்தம், மனைவி பொருத்தம், வேறு பொருத்தம். அப்படி பொருத்தமாக அமைந்த நாடு இந்த மணிநகராபுரி பட்டணம். இந்த மணிநகராபுரி பட்டணம் இருக்கிறது. எப்படி ஏற்பட்ட நாடு, எப்படி ஏற்பட்ட தேசம், என் தேசத்தினுடைய பெருமை என்ன? இந்த மணிநகராபுரி பட்டணத்தில் நான் என்ன வேலைகள் செய்து வச்சிருக்கிறேன், கட்டி வச்சிருக்கிறேன், நட்டு வச்சிருக்கிறேன், தம்பி வெட்டி வச்சுக்கிறேன். எவனை கட்டி வச்சா, எவனை வெட்டி வச்சா, எவனை கட்டி வச்சுக்கிறேன்னா எவ்வளவு கட்டி வச்சுக்கிறேன் கட்டி வச்சுக்கிறேன். கட்டி வச்சிருக்கிறேன் என்றால் ஆலயங்களை கட்டி வச்சிருக்கிறேன். என்னுடைய தேசத்திலே ஆலயங்களை கட்டி வச்சுக்கிறேன், நட்டு வச்சுக்கிறேன் சொன்னேன். என்னுடைய தேசத்திலே மரங்களை நட்டு வச்சிருக்கிறேன். மரங்கள்? ஆமா, மரங்களை நட்டு வச்சிருக்கிறேன், வெட்டி வச்சிருக்கிறேன் சொன்னேன். குளங்களை வெட்டி வச்சிருக்கிறேன். குளங்கள் எதற்கு? ஒரு மனிதன் இந்த ஊருக்கு வருவான், ஒரு கோயிலாண்ட போய் கையெழுத்து கும்பிடுவான். ஒரு கோயில் என்பது பொதுவு, அத்தனை ஜனங்களுக்கும் பொதுவு. இந்த கோயிலை கூட கட்டியிருப்பாங்க, சில பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. ஆனா என்ன நம்ம வந்தா கூட கல்பனை பொதுவானது. ஆலயங்களை கட்டி வச்சிருக்கிறேன், மரங்களை நட்டு வச்சிருக்கேன், குளங்களை வெட்டி வைத்திருக்கிறேன். என் தேசத்தினுடைய பெருமை. என் தேசத்திலே அது பாக்கு மரம், தேக்கு மரம், பறவை வாழும். நாடகம் போட்டாலும் 10 பேர் கேட்கணும். நீங்களும் கரெக்டா பேசணும். என்னுடைய தேசத்திலே பழச்சோலைகள் மிகுந்த நாடு. பழச்சோலைகள், பாக்கு மரம், தேக்கு மரம், பறவைகள் புசிக்கக்கூடிய இளப்ப மரங்கள், குழாவிக் கொண்டு
ஆசைப்பாடும். ஏன் என்னுடைய ஆட்சி நீதி நெறி தவறாத ஆட்சி. ஓஹோ, நீதி நேர்மை. மன்னன் சரியாக இருந்தால் ஆமா. மக்கள் சரியாக இருப்பார்கள். என்னுடைய ஆட்சியாகப்பட்டது நீதி நெறி தவறாமல் இருக்கிறது. ஓஹோ. பறவைகள் வந்து வாழும். ஓ, பறவைகள். அந்த பறவைகள் என் பேரை பார்த்தோம். அது மட்டுமா, அது காண கத்தி விலங்குகளும் கண்டுபிடிச்சு காட்டும். கானகத்தில் வாழக்கூடிய ஆமா. கொடிய விலங்கு என்று சொல்லக்கூடிய புலி சிங்கங்கள், ஓ, புலி சிங்கங்கள். சாதுவான விலங்கு என்று சொல்லக்கூடிய பசு கன்றுகள். ஓ, பசு கன்றுகள். தம்பி, ஒரே குலத்துல ஒற்றுமையா போய் நீர் இருந்தோம். எப்படி? ஆமா. ஒரே குலத்தில் நீர் இருந்தோம். ஒரே குலத்தில். எதற்காக? எதற்கு? என்னுடைய ஆட்சி நீதி நெறி தவறாமல், சத்தியம் தவறாமல் அப்படி இருப்பதால் அப்படி நீர் இருந்தோம். சாமி, கொஞ்ச நேரம் போனா சரியாகுவாங்க. அப்படியாற்பட்ட ஆட்சி நடத்துவதனால் தம்பி எந்தவித குறைபாடுகள் இல்லாமல் இருக்கும். இப்படி நான் குறைபாடு இல்லாத ஆளக்கூடிய எனக்கு தம்பி திருமணம் ஆகி ஒரு மாமாங்க என்று சொல்லக்கூடிய 12 ஆண்டுகள் குழந்தை இல்லை. எப்படியா ஒரு மாமாங்க எத்தனை வருஷம் கோயில் சொல்றீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா பொண்டாட்டி நான் கோயில் கொடுத்துருப்பாங்க. ஆங்காரத்தை பத்தியா என் பொண்டாட்டிக்கு 60. இவனுக்கு மருந்து தேவடியா பையா ஒரு மாமாங்கன்னா எத்தனை வருஷம் சொல்லு? 12 வருஷம். 12 வருஷம். திருமணமாகி 12 ஆண்டு காலங்கள் எனக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இந்த ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தேன். அதன் பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானை அன்னவர் சன்னிதானம் சென்று அன்னவரிடத்தில் அப்படி அவர் சன்னிதானத்திலே பிரார்த்தனை செய்தேன். எப்படி? ஐயா முருகப்பெருமானே, எனக்கு பின்னாடி என் சங்கரி என்னுடைய குலம் விளங்க வேண்டும். எனக்கு ஒரு புத்திரபாகியம் கிடைத்தால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கிடைத்தால் பிறந்தாக உன்னுடைய சன்னிதானத்திலே நேர்த்திக்கடனை செய்வேன். உன்னுடைய சன்னிதானத்திலே வேல் குத்தி வேல் கொண்டு வந்து வேலை குத்தி என் பிள்ளைகளுக்கு காதலி விழா செய்வேன். உன்னுடைய அருளால் எனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து காதலி விழா செய்வேன், வேல் குத்துவேன். அப்படி என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தேன். அந்த முருகப்பெருமான் அருளால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் தம்பி பிறந்து விட்டது. ஆமாண்டா, அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் 6 வயது 7 வயது 5 வயது 7 வயது ஆகிவிட்டது. அந்தவர்களுக்கு சிகனைக்கு காதலி விழா செய்ய வேண்டும். அதனால என் மனைவியாகிய மணிமேகலை அழைத்து அன்னவிடத்தில் ஆலோசனை கேட்கணும். எப்படி? நான் ஒன்றே செய்ய முடியாது. என் மனைவியாகிய மணிமேகலை அழைத்து அன்னவிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அதனால நீ ஓட்டோட்டமாக ஓடி என் மனைவியாகிய மணிமேகலை அழைத்து வா. அதன் பிறகு மனைவி மணிமேகலை கிடைக்கும்.